வணக்கம். இன்று என்னோட ஸ்டைலில் வாழைப்பழ கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்று டிஃபனுக்கு இந்த முருங்கை இலை வடை தான் செஞ்சேன். நான் அதாவது எங்களுக்கு கீரை வடை மாதிரி தான் இது செய்கிறது. இது சரியான டேஸ்டண்டோடைய ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுது பாருங்களேன். அதனால் இப்போ நான் திரும்ப வாழைப்பழ கேசரி செய்ய போகிறேன். இது ஈஸி, மற்றது வித்தியாசமாகவும் இருக்கும். கொஞ்சம் வலிமையான கேசரியை விட டேஸ்ட்டும் கூட. வாங்க பார்க்கலாம். வீட்டில் குலை போட்ட பழங்கள் மிஞ்சினா இல்லை வாங்கின பழங்கள் மிஞ்சி போச்சுதுண்டா இப்படி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் ஒரு சட்டியில் ஒரு மேசக்கரண்டி அளவு நெய்யை போட்டு அதை கொதித்ததும் அதுக்குள்ளே கஜு கச்சான் எல்லாம் போட்டு வதக்குறேன். அது கொஞ்சம் அரைவாசம் வரக்குள்ளே ஏலக்காய் பழம் சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடராக போடுறது தான் நல்லது, கடிபடக்கூடாது. ஆனால் அந்த வீடியோவுக்கு விளங்க வேணுமென்றதுக்காக நான் முழு ஏலக்காய் 4 சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த ப்ளம்ஸ் அதாவது சுல்தானான்னு சொல்லுவாங்க, ரைஸுன்னு சொல்லுவாங்க. இது உப்பி ஊதி அப்படி பலூன் மாதிரி வந்தோடனே இருக்குன்னா சரி, இதுதான் இதோட பருவம். இப்போ 1 கப் ரவை எடுத்திருக்கிறேன், அதாவது 200 கிராம் ரவை. இது நோமெல்லாம் எங்கள் தமிழ் கடையில் வர அந்த இட்லி ரவையை விட கொஞ்சம் சின்னது. அந்த இட்லி ரவைண்டா நீங்கள் 1 கப் ரவைக்கு 2 கப் அல்லது 2.5 கப் தண்ணி வைக்கணும் கேசரிக்கு. அந்த உப்புமாக்கண்டா 2 கப், கேசரிக்கண்டா 2.5 கப் வைக்கணும். இது சின்ன ரவைண்டபடியாக 1க்கு 2 போதும், அல்லது 1க்கு 1.5 போதும். இப்போ அந்த தண்ணி விட்டு ஹாட் வாட்டர் விடுறேன். அதோட ஃபுட் கலரிங், அதாவது கேசரி பவுடர், இதோட பனானா எசன்ஸ் இந்த மூடியால் 2 மூடி விடுறேன், அதாவது 2 தேக்கரண்டி வரும். இப்போ இதுக்குள்ளே பொரித்து வச்ச எல்லாத்தையும் சேர்ப்போம். இதுக்குள்ளே டோன்ட் ஆட் டர்மரிக் பவுடர். இதுக்குள்ளே நீங்கள் கறி மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது. இது கேசரி என்றால் குங்குமப்பூ சேர்த்து செய்யணும். அப்படி இல்லாட்டி இந்த கேசரி பவுடர் ஒரு தரமான கம்பெனியில் டேட்டை பார்த்து நீங்கள் வேண்டி சேர்க்க வேணும். இப்போ வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துருக்குறேன். நீங்கள் வாழைப்பழத்தை பிளெண்டரில் அரைச்சோ நசிச்சோ டைமை வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. சின்னதாக கட் பண்ணி அப்படியே சேர்க்கலாம். அது கொதிக்கக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக வாழைப்பழம் கரிஞ்சு வந்துடும். இப்போ நெய்யில் வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுவோம். இப்படி ஒரு மரக்காம்பால் கிளற உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளே ப்ரௌன் சுகர் 1 கப் போடுறேன். அதோட அந்த இனிப்பை கூட்டி காட்ட ஒரு பிஞ்சளவு உப்புத்தூள் போடுறேன். இந்த கட்டிகள் இருந்தால் அதை நீங்கள் நசிச்சு விட்டு போட்டு சேர்க்கலாம். இப்போ 1 கப் கோகனட் கண்டென்ஸ் மில்க், அதாவது தேங்காய் பாலில் கண்டென்ஸ் மில்க் வருது. இதுதான் அந்த டின். இதில் ஒரு டீ கப் அது 150 ml வருமாண்டி நினைக்கிறேன். 1 கப் பால் விட்டு இப்போ கூடவே நெய்யும் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு நெய் கூட சேர்க்க கட்டுப்படியாகாட்டி தேங்காய் எண்ணெயோடையோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோடையோ இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலோடையோ மிக்ஸ் பண்ணி இந்த நெய்யை சேர்க்கலாம். நெய்யோட வாசனை இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எண்ணெய் பூசின ஒரு இதுக்குள்ள இந்த தண்ணியில் நினச்சிட்டு இந்த மிரகப்பையால் நான் இந்த சவல்ன்னு சொல்லுவாங்க, இதால் இதை பேலன்ஸ் பண்ணுறேன், சமப்படுத்துகிறேன், மேடு பள்ளம் இல்லாமல். இங்கே இதை வாழலையாலையும் செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் வச்சுருக்கிறேன். இனி இதை கட் பண்ணி பரிமாறினா சரி. இதோ வாழைப்பழ கேசரி ரெடி. நன்றியுடன் தீபா.